வெல்கம் டு அஷிதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து இந்த மாதிரி ஐஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம டால் ஏதாவது மேக் பண்ணோம்னாக்கா அந்த டால்க்கு வைக்கிறதுக்காக ஐஸ் இது. வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கலர் யான் எடுத்திருக்கேன். ஓகே, அந்த யானுக்கு 3.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். மேஜிக் சர்க்கிள் எப்படி போடுறதுன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம சேனலில். ஓகே, ஒரு செயின் போட்டுக்கலாம். இதுக்குள்ளே வந்து நான் இப்போ 12 டபுள் க்ரோஷேஸ் போட போகிறேன். ஓகே, நான் வந்து கொஞ்சம் பெரிய ஐஸாக போடுறேன்றதுனால நான் வந்து இதில் வந்து டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து குட்டியாக போடுறீங்க அப்படின்னா சிங்கிள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு, ஏன்னா நடுவில் ஸ்பேஸ் தெரியக்கூடாது, அதுக்காக நம்ம எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு போட்டோம் இல்லையா அந்த டபுள் க்ரோஷேயில் நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அதெல்லாம் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. பார்த்திங்களா, ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ரெட்டை கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் என்ன கலரில் வேணாலும் போடலாம். ஃபுல் ஒயிட்லேயும் போடலாம், இல்லை இந்த நான் போடுற மாதிரி கலர்ஸ்லேயும் போடலாம். ஓகே ஓகே, இந்த சர்க்கிள் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து செகண்ட் கலர் வந்து ப்ளூ யூஸ் பண்ணுறேன். ப்ளூ ஐஸ்க்காக ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இதே பேட்டர்ன் தாங்க, ஆனால் நான் இதில் வந்து க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே ஒயிட்டில் போட்டிருக்கேன். சென்டரில் வந்து பிளாக் போட்டு, இது இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக இந்த சென்டரில் இருக்கிறதையும் சேர்த்து ஒயிட்லேயே போட்டுடலாம், அப்படியும் போடலாம். ஓகே, யான் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த ரோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்லா ஸ்டிச்லேயும் ரெண்டு டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் இந்த ரோவில். ஓகே, ஓகே, இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்லேயும் ரெண்டு டபுள் க்ரோஷேஸ் போட்டு முடிங்க. அடுத்த ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, நான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து லாஸ்ட் ரவுண்டு போட போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒயிட் கலர் யான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம யானை ஜாயின் பண்ணிக்கலாம். செயின் போட்டுக்கோங்க. அதே ஸ்பேஸில் 2 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். இதான் நம்ம லாஸ்ட் ரவுண்டு. நம்ம இதுக்கப்புறம் எந்த ரவுண்டும் போட போகிறதில்ல. ஓகே, 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்பேஸில் 2 சிங்கிள் க்ரோஷே. அந்த மாதிரி 2 1 2 1 2 1ன்ட்டு நம்ம ஃபுல்லாக போட போகிறோம். சரிதா? 2 1 2. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் 1 அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிங்க. எண்ட் ஆஃப் த ரோவில் எப்படி வந்திருக்குன்றது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்லிப் நாட் போட்டு நான் கட் பண்ணிட்டேன். ஓகே, த்ரெட்டை வந்து ஃபுல்லாக ஹைட் பண்ணிக்கோங்க உள்ள.
அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து இதை வந்து ஏதாவது ஒரு ஹேண்ட்பேக்கில் இல்லை குழந்தைங்களோட கேப்பில், ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் கேப்க்கு தான் வந்து நான் ஐஸ் பண்ணிகிட்ருக்கேன். கேப்க்கு அந்த மாதிரி வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வச்சு ஸ்டிக் பண்ணோன்னா பார்க்க ஒரு நல்லாயிருக்கும். ப்ளைனாக இருக்கிறத விட அதில் ஏதாவது நம்ம பண்ணோன்னா, குழந்தைங்க ப்ராடக்ட் இல்லையா, அதனால் நம்ம ஏதாவது அதில் ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏதாவது ஒரு சில இதில் நம்ம ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சில இதில் அனிமல்ஸு, பேர்ட்ஸ் அனிமல்ஸ் அந்த மாதிரி வந்து சிம்பிளாக வெறும் கண், மூக்கு அதை மட்டும் வச்சு நம்ம அட்டாச் பண்ணோன்னா பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். தெரியுதுங்களா? இதே ஒரே பேட்டர்ன் தான். பட் பார்த்திங்கன்னா நான் வந்து கலர்ஸில் போட்டிருக்கேன், வேறு வேறு கலரில் போட்டிருக்கேன். இது வந்து கடைசி 2 ரோ ஒயிட்டில் போட்டிருக்கேன். இதையே வந்து நீங்கள் சின்ன ஐஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சிங்கிள் க்ரோஷே இல்லைன்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே ஏதாவது யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் போட்டு பாருங்கள். ஏதாவது ஒரு பேகு, ஹேண்ட் பேகு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்ஸு அதுலேயும் வச்சுக்கலாம். இல்லை குழந்தைங்களோட கேப்பு எதை வேணாலும் வச்சுக்கலாம். நான் எல்லாத்துலேயும் ஒரு ஐஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.